Hey friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க வேல்யூஸை நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு எப்படி நம்ம ஃபில்டர் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய JFrame ஃபார்ம்ல டேட்டாபேஸ்ல இருக்க வேல்யூஸை பாத்தீங்கன்னா நம்மளுடைய J டேபிள்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிள்ல இருக்க வேல்யூஸை நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு எப்படி ஃபில்டர் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டிசைனிங்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல ஸ்டோர் ஆகி அந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ரைட் சைடில் பார்த்தா நமக்கு ஸ்விங் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இந்த ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் டெக்ஸ்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணி நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட்டில் இருக்க இந்த ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 6 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண நமக்கு ஃபில்டர் ஆகணும். அதாவது நம்ம என்ன டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா டைப் பண்ண ஃபில்டர் ஆகணும். இப்போ அதுக்காக இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோடைய ஈவெண்ட்டில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதனோட ஈவெண்ட்ஸ் வரும். ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீ ஈவெண்ட்டில் கீ ரிலீஸ்டு ஈவெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கீ டைப் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு மேட்ச் ஆன மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும்போது கால் ஆகும். இப்போ இதில் ஃபஸ்ட் நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இப்போ கேட்ச் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை ரிசீவ் பண்ணி எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி அதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் இ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸப்ஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக் இப்போ இந்த மெசேஜ் டயலாக்ல பார்த்தீங்கன்னா அந்த இ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்க எக்ஸப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரி யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க வேல்யூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி ரெட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் QRY அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நான் கொரி கொடுத்துக்கிறேன். செலக்ட் கொரி கொடுத்துக்கிறேன். செலக்ட் இப்போ நம்மளுடைய டேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே நமக்கு வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபீல்டுமே வேணும். இப்போ இதில் இருக்க எல்லா ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வேணும். எஸ் நேம். இப்போ ஜே டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது டிஸ்பிளே ஆகும்போது இந்த ஹெட்டரோடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். அதனால் ஆஸ் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் வேணும். எஸ் ரோல் ஆஸ் ரோல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ரோல் நம்பர். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் 1 வேணும். M1 ஆஸ் மார்க் 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். மார்க் 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M2 ஆஸ் மார்க் 2. நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா M3 ஆஸ் மார்க் 3. ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிள் நேம் அதெல்லாம் கொடுத்துக்கிறேன். வேர் இப்போ நமக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டில் எந்த டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேட்சான ஃபீல்டு நமக்கு தேவை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய நேமை பேஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். அதனால் எஸ் நேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் அந்த நேமுக்குள்ளே இருந்தால் போதும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் யூஸ் பண்ணாமல் லைக் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 6. இப்போ நம்மளுடைய இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோடைய நேம் இதில் நான் கொடுத்துக்கிறேன். டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்தோ அல்லது ரைட் சைட்லேருந்தோ ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் அந்த நேமுக்குள்ளார இருந்தாவே போதும். இப்போ அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்கள் வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை